நிறைய பேர் கேட்குற கேள்வி, என்னங்க வீட்டுக்கு கீழே இவ்வளோ குப்பையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து எவ்வளவுதான் க்ளீன் பண்ணி போட்டாலும் மரம் இருக்கிறதுனால இந்த இலைங்கெல்லாம் விழுந்துட்டே தான் இருக்கும். அதே வெயில் காலம் வந்து என்ன பண்ணுவாங்க, தூத்து எல்லாரும் எரிச்சு விட்ருவாங்க. மீன்ஸ் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இலைய பூரா கொஞ்சம் கூட்டி பறக்கி எரிச்சு விட்டாகும். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குங்கிறதுனால எப்போதுமே ஈரப்பதத்தோட கிடக்கிறதுனால அது எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. பாதி பேர் நீ செய் நான் செய் அப்படின்னு போட்டு அப்படியே விட்டுருந்தாங்க ரெய்னி டைமில். மற்ற நேரம் வீட்டு முன்னாடி கொஞ்சம் இதாக இருக்கும், க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக. பட் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு மாத்திரம் யாருமே வந்து என்ன சொல்கிறது, முன் வரவும் மாட்டுக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கச்சடா வேஸ்ட் இருக்கும்ல, வீட்டில் இருந்து போடுற குப்பை அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, வீடு காலி பண்ணும்போது இங்கே கொண்டாந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு விட்டுறதாங்க. அதே மாதிரி இந்த புது வீடு கெட்டும் போது இங்கனக்குள்ளே எல்லா குப்பையும் கிடந்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ள குப்பையும் கிடந்தது. ஆனால் எங்கள் வீடு கட்டி முடிக்கும் போது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறது, லாரியில் வந்து அள்ளிட்டு போக சொல்லி க்ளீன் பண்ணி நாங்கள் இந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. திரும்ப அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டும் போது போட்டவன் அப்படியே போட்டுட்டான். அதில் பாதி எடுத்தாங்க, பாதி எடுக்கலை. அப்படிங்க இன்னும் ஆகிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல. இனி வந்து கணபதி ஆரம்பிக்கிறதும் இங்கே ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுற போது கண்டிப்பாக இங்கே இந்த இது கீழே வந்து இது மொத்தமாக உட்காந்து மீட்டிங் போடுவாங்க. அந்த இடத்துல பேசி அவங்க ஆட்களை கொண்டு வந்து வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. மற்றபடி நகர்பாலிக்கிலேருந்து வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பட் ஆனால் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் வந்து எடுக்கிறாங்க. கச்சடா எடுக்கிறவங்களும் வந்து என்ன சொல்கிறது, போட ஆட்கள் எடுத்து போடட்டும் அப்படின்ட்டு குப்பைக்காரங்க வரவங்களும் சரியாக தூக்கிட்டு போக மாட்டேங்காங்க. அதனாலே இந்த இடத்துல வந்து எப்போதுமே இப்படியே தான் கிடக்குது. ஆனால் இந்த கணபதி தாண்டியா அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் அப்பப்போ இப்படி தான் இருக்கும். ரெய்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னால ஆல்ரெடி பாம்பேயே குப்பை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட்லேருந்து அப்பப்போ வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ ரொம்ப நாளாக வரதும் இல்லை, யாரும் பண்ணுறதுக்கும் முன் வர மாட்டேங்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுறதா இருந்தால் கீழே எல்லோரும் காசு போட்டு சொல்லி கொடுத்து இது பண்ணால் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு ஃபேமிலிக்கு 500 ரூபா அப்படி கேட்பாங்க. இங்கே ஒரு ஃபேமிலி கொடுக்கும், ஒரு ஃபேமிலி 500 ரூபா நான் இதுக்கு தரணும் அப்படிம்பாங்க. சரி விடுங்க, அப்போ நீயே பண்ணிக்கோ பார்த்துக்கோ அப்படின்ட்டு நீ பண்ணு நான் பண்ணுன்னு இப்படியா போட்டியாக இருக்குது.